ஜோதிட நட்சத்திர தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து குருமார்களையும், அனைத்து குரு ஆர்வலர்களையும், அனைத்து குரு வல்லுநர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கிறேன். கடவுள் வாழ்த்து. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தயே. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். ஒவ்வொரு நாளும் அனைவருக்கும் பயன்படும் விதமாக ஜோதிட டிப்ஸை நமது தேசிய மகளிர் குழு நட்சத்திர நிகழ்வில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க முருகவித்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் மேடம். அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே சரணம். இன்னைக்கு ஜோதிட டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பூமி மனை வாங்கிறது இல்லை அதை விற்கிறது, அது நிலப்பிரச்சனை, வழி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அதுக்கு யோகம் இருக்குது இல்லை அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் நம்மளுக்கு வேணும்னு நம்ம மனசு முடிவு பண்ணி நம்மளுக்கு கேட்டோம் அப்படின்னா ஹலோ ஹலோ வாய்ஸ் கேக்குதா? இப்ப சொல்லுங்க. இப்ப வாய்ஸ் பிரேக் ஆச்சு. சொல்லுங்க. நன்றிங்க மேடம், சொல்றேன். பேசுங்க. நிலம் அம்மா கண்டினியூ பண்ணலாமா? வேற யாரும் பேசிட்டு இருக்காம இருங்க ஐயா. ஐயாவை நான் கூப்பிடுறேன். ஒரு 2 நிமிஷம். முருக விஜயா. ஓகே, நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் தங்களுடைய ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமங்களும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கைலாசம் ஐயா, ஜோதிடர் கைலாசம் ஐயா நம்மளுடைய வருகை புரிந்திருக்கிறார். இவரை பற்றிய சில குறிப்புகளை இங்க பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் பெயர் திலகவதி அம்மாள் அவர்கள். இவருடைய தந்தையார் ஆறுமுகம் ஐயா அவர்கள். இவருடைய குருமார்கள் என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஜெய் விஜயசக்தி ஜோதிடம் நிலையத்தில் மீனம் பாரதி ராஜா ஐயா அவர்களிடம்தான் இவர் தன்னுடைய ஜோதிட பயணத்தை தொடங்கியுள்ளார். அது மட்டுமல்லாது ஸ்ரீ ராமர் ஜோதிட நிலையம் என்று இவர் சொந்தமாகவே அதை நிறுவி அதன் மூலமாக 10 ஆண்டுகளாக அதில் ஜோதிட பணியை ஆற்றிக்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாத இவர் ஜோதிட சுடர்மணி, ஜோதிட கலாநிதி போன்ற பட்டங்களையும் பெற்றுள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி இளங்கலை பட்டத்தையும் ஐயா வாங்கியுள்ளார். இவர் ஜோதிடத்து மட்டும் அல்லாது புரோகிதமும் செய்து வருகிறார். அதாவது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்தில் இவர் ஒரு அர்ச்சகராக இருந்து அது தெய்வீகத்தோடும் செய்து கொண்டு வருகிறார். மேலும் பார்த்தீங்கன்னா, இவருடைய பணி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு இவருடைய பணியாக வீடு கிரக பிரவேசம் செய்தல் மற்றும் திருமணங்கள் செய்தல் போன்ற வகையில் இவர் புரோகிதத்தையும் தன்னுடைய தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறார். இவர் தெய்வீக பணி, தெய்வீகத்துக்கு தன்னுடைய அர்ப்பணை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அளவில் கோவில் கும்பாபிஷேகம் செய்யறது, வருடாபிஷேகம், இது மாரி கோயில் சார்ந்த விஷயங்களையும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த பணிகளுக்கு இடையே அவரை நாடி வரும் மக்களுக்கு ஜோதிட துறையில் அவர்களுடைய கேள்விக்கான பதில்களையும் சொல்லி அதற்கான நல்வழிகளையும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு மிகுந்த ஐயா அவர்கள் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, பன்மொழி வானொலி நிலையத்தில் ஒரு பேச்சாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது கோவிலும் பண்பாடும் என்ற தலைப்பில் இவர் சிறப்புரை அங்கு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்.
அது மட்டும் அல்லாது வைகாசி விசாகம், விநாயகர் சதுர்த்தி போன்ற பெருமைகளையும் பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த துறையில் வந்து ஆற்றிக்கொண்டு பல முகத்திலையும் தன்னுடைய பன்முகங்களை வந்து பதித்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த அத்தகைய சிறப்பு மிக்க அப்படிங்கிறது தான் அந்த ஐயாவை சொல்லணும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜோதிடர் கைலாசம் ஐயா அவர்களை ஜோதிடத்தில் 5ஆம் பாவகம் பற்றிய சூட்சுமங்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா, நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். நன்றிம்மா. கைலாசம் ஐயா பேசுங்க ஐயா. செல்வராஜ் ஐயா, நீங்க மியூட் போட்டுக் கொள்ளலாம். ஐயா, நீங்க பேசலாம். சரிம்மா. ரொம்ப 5 கரத்தனை ஆனை முகத்தனை எந்தென் கிளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்கள் தொட்டு அடியேன் தூத்துக்குடியிலிருந்து திருமுறை ஆவண்ணா கைலாசம் குருக்கள் ஸ்ரீராமர் ஜோதிட நிலையம் தூத்துக்குடியிலிருந்து இப்பொழுது உங்கள் முன் பேச இருக்கின்றேன். அதாவது ஜோதிடத்தில் 5ஆம் பாவகம் எதை குறிக்கிறது? இந்த 5ஆம் பாவகத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் அந்த கிரகங்கள் என்ன மாதிரி மக்களுக்கு பயன்படுத்த சொல்லும். அது மட்டும் இல்லாமல் 5 என்பது எதை குறிக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஜோதிடம் என்பது ஆயகலை 64 ஒரு தெய்வீக கலையாக முன்னோர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. அப்பேற்பட்ட அந்த ஜோதிட கலையில் அடியேனும் சங்கமிக்கிறேன் என்பதை முதலில் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஜாதகத்தில் ஜோதிடத்தில் 5ஆம் பாவகம் இது எப்பேற்பட்டது, அந்த 5ஆம் பாவகம் சிறப்பாக இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் நடைபெறும் என்பதை பற்றி எல்லாம் பார்ப்போம். பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தவர்களுமானால் 1, 5, 9 இந்த இடங்கள் ரொம்பவும் ஒரு பிரசித்தி பெற்ற இடங்களாக ஜோதிடத்திலே வகுத்து சொல்லப்பட்டுள்ளது. 1ஆம் பாவகம் என்பது உயிர் இலக்கணம் என்று சொன்னால் 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியம், அதே மாதிரி புத்திரஸ்தானம். அது மட்டுமில்லாமல் தந்தையினுடைய தந்தையை சொல்வது, நம்மளுடைய வாரிசுகளை பற்றி எடுத்து சொல்லுவது, மந்திர உபதேசங்களை பற்றி சொல்வது, வேதங்களை பற்றி சொல்லக்கூடியது, நாம் படிக்கக்கூடிய கல்வி, அதனால் ஏற்படக்கூடிய மனக்கூர்மை, நம்மளுடைய நீதி சாஸ்திரங்கள், பத்திரிகை பற்றிய விவரங்கள், நாம் பேசக்கூடிய நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகள், அயல் தேசம் மற்றும் பொதுக்கூட்ட பேச்சு, இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதுதான் இந்த 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகத்தை விஷ்ணு கேந்திரம் என்று சொல்லுவோம். 1, 5, 9 பொதுவாக விஷ்ணு கேந்திரம் என்று சொல்லுவோம். அப்பேற்பட்ட இந்த கேந்திரமாகிய திரிகோண கேந்திரமாகிய இந்த 5ஆம் பாவகம் ஒருவருடைய வாழ்க்கையிலே சிறப்பாக அமைந்து விட்டால் அவருக்கு வாழ்க்கையிலே அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கு வாழ்க்கையிலே நன்மைகள் நிச்சயமாக காலதேவதனால் கொடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் உழல் இனிது யாழ் இனிது என்பவருடைய தம் மக்கள் அவர்களுடைய மழலை சொல் கேளாதவர்கள் என்பது இந்த 5ஆம் பாவகத்தை பற்றி சொல்லக்கூடியதாகும். அதாவது ஒரு வீட்டில் குழந்தை என்ற ஒரு செல்வம் இருந்தால்தான் அந்த குடும்பமே மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கும். அந்த குடும்பத்தினுடைய அடுத்த வாரிசு என்பதே அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஸ்தானம். அவங்க குழந்தை இல்லை என்றால் குடும்பத்தில் ஏற்படும் கவலைகளுக்கு அளவே இல்லை. ஆக நம்ம என்ன செய்யறோம்னா, குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு ஜாதகத்தை தூக்கி கொண்டே காமிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடியது ஆணா பெண்ணா, அது நல்லவரா கெட்டவரா, தாய் தந்தையர் வைத்து காப்பாற்றுவாரா, இப்படி நம்ம கேள்வி கணைகளை என்ன செய்யலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம்.
அப்படிப்பட்டு நாம் சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடமாக காண்பிக்கப்படுவது இந்த 5ஆம் பாவகம். இதற்கு சம்பந்தப்பட்டவர் யார் என்று கேட்டால் முக்கியமாக குரு பகவான். ஆக குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுகிறோம். அப்பேற்பட்ட குருவினுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடியது இந்த 5ஆம் பாவகம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலதெய்வம், குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்கக்கூடாது என்பது ஆன்றோர்கள் வாக்கு. இன்னைக்கு நாட்டுல நிறைய விஷயங்கள் நாம திசை மாறி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா முன்னோர்கள் சொல்லி வச்சதை சில பேர் கடைபிடிக்காமல் போனதனால் வந்த விளைவு இன்றைக்கு நிறைய பேர் குலதெய்வம் என்றால் என்ன, அந்த குலதெய்வம் நமக்கு எங்கே இருக்கிறது, அதை போய் பார்க்கலாமா, அந்த குலதெய்வம் நமக்கு செய்யுமா என்பதை பற்றி எல்லாம் தெரியாமலே வாழ்ந்து அவர்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ள வழி தெரியாமல் தட்டு தருமாறி இந்த கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மன சுமைகளை சுமந்து கொண்டு வருவார்கள். அவற்றில் குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னால் இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம் நிச்சயமாக கெட்டு போயிருக்கும். ஆக இந்த 5ஆம் பாவகம் ஒருவருக்கு நல்லபடியாக வாய்த்து விட்டால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே இன்பங்களும் நன்மைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நான் சொன்னபடி 5ஆம் பாவகம் நான் என்ன சொன்னேன் என்றால் பூர்வ புண்ணியம் என்று சொன்னேன். ஒருவருக்கு பூர்வ புண்ணியம் என்பது நன்றாக அமைய வேண்டும் என்றால் அந்த 5ஆம் பாவகத்திலே சுப கிரகங்கள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி இருந்து அந்த சுபர்கள் பொதுவா குரு பார்த்தீங்கன்னா தனிச்சிருக்க கூடாது. இந்த 5ஆம் பாவகத்தில் குருவானவர் யாராவது ஒரு கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அந்த பாவகம் செயல்பட ஆரம்பிக்கும், நல்லபடியாக இயங்கும். ஆக அப்பேற்பட்ட அந்த பூர்வ புண்ணியம் நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தை தொட்ட உடனே உனக்கு பூர்வ புண்ணியம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிடு. அப்ப அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இறந்து இந்த 5ஆம் பாவகத்தை இயக்கினால் சிறப்பான வாழ்க்கையில முன்னேற்றத்தை காணலாம். அது மட்டும் இல்லாமல் தந்தையின் தந்தை, ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா வருது. ஆக தந்தையினுடைய தந்தைன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க விட்டு போனது என்ன, அதை நம்ம செய்யறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோமா. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு குளத்துல ஒரு ஆண் பிள்ளை பிறப்பதே எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தைமார் செய்த அவர்களுடைய அந்த தர்ம புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இறைவன் என்ன செய்கிறார், ஒரு குடும்பத்துல ஆண் வாரிசை கொடுக்கின்றார். ஆக அந்த ஆண் வாரிசாக வரக்கூடியவர் என்ன செய்யறாரு, தந்தையார் விட்டு போன அந்த தர்ம காரியங்கள், தந்தையார் விட்டு போன அந்த புண்ணிய காரியங்களை இவர் எடுத்து செய்கிறார். அப்பதான் நம்ம சொல்லும்போது சொல்லுவோம், வாழையடி வாழையாக குளம் தலைக்கிறது. அவங்கள பாருங்க எவ்வளவு ஒரு அன்பா அந்யோன்யமா ஒற்றுமையா குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும்னா அந்த 5ஆம் பாவகம் நல்லபடியாக இருக்க வேண்டும், பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருக்க வேண்டும், தந்தையினுடைய தந்தை சிறப்பானதாக காண்பிக்க வேண்டும். இவற்றை சொல்லக்கூடியது இந்த 5ஆம் பாவகம். ஒருவருக்கு நான் சொல்லிவிட்டேன் வாரிசுகள் இருக்கா இல்லையா என்று சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். அது மட்டுமில்லாமல் மந்திர உபதேசம், வேதங்கள் என்ன எது ரொம்ப முக்கியமானது. நாம இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நான் இந்த நேரத்துல நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, நாம எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது சார் ரொம்ப முக்கியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் என் பிள்ளைகளுக்கு 10 வீடு வச்சிருக்கேன், நான் 2 பங்களா வாங்கி வச்சிருக்கேன், நான் அவங்களுக்கு வேண்டிய கார் வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்கேன். நிச்சயமாக அந்த குழந்தையால் அவற்றை காப்பாற்ற இயலாது. நீங்கள் கொடுத்த அந்த பொருட்களாலும் உங்கள் குழந்தையை நல்லபடியாக வைத்துக் கொள்ள முடியாது. ஏன் என்று கேட்டால் அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது நல்ல பழக்க வழக்கங்கள். இதை நான் இந்த இடத்தில் நிச்சயமாக இந்த கருத்தை வலியுறுத்தி கூறுவேன். ஏனென்று கேட்டால் ஒரு குழந்தைக்கு நீங்கள் செல்ல குழந்தையாக காசை கொடுத்து பணத்தை கொடுத்து வளர்த்து பெரியாளாக்குவது பெரிய விஷயம் இல்லை. கல்வியை கொடுத்து அந்தந்த நேரத்தில் அந்த குழந்தைகளை வேலை செய்ய சொல்லி அவர்களுக்கு கஷ்டத்தை ஊட்டி சொல்லுவதன் மூலமாகத்தான் அந்த குழந்தை எதிர்காலத்திலே தன்னம்பிக்கையோடு
தான் எந்த ஒரு வேலையும் சிறந்து செய்து முடித்து நல்ல பழக்க வழக்கங்களோடு நல்ல குடும்பத்தை அமைத்து கொள்ள முடியும். இதை ஏன் அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றேன்னா, அதுக்கு காரணம் இந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம். ஆக 5ஆம் பாவகத்திலே ஒரு தந்தை குழந்தையை என்ன செய்வாரு, நல்லபடியாக பெற்று நல்லபடியாக வளர்க்கக்கூடிய அத்துணை தகுதிகளையும் படைத்தவராக உருவாகிறார், குழந்தைகளை உருவாக்குகிறார். அடுத்தபடியாக கல்வி. கல்விங்கும் போது மேல் படிப்பு. இந்த மேல் படிப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம என்ன செய்யறோம், 2 பார்த்தோம்னா ஆரம்ப கல்வி, 4 பார்த்தோம்னா அதுக்கடுத்து 10th +2 அந்த மாதிரி பார்க்கும்போது உயர்கல்வி போகுமா அந்த குழந்தைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 5ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்து விட்டால் அந்த குழந்தைகள் சிறப்பான கல்வியை கற்று எதிர்காலத்திலே சிறப்பான ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாகிவிடும். நீதி சாஸ்திரம் இது ரொம்ப முக்கியம்ங்க. இன்னைக்கு உலகத்துல அது இல்லாததுனாலதான் என்ன செய்யறோம், வாழ்க்கையில எல்லாருமே செதஞ்சு போய் சின்ன பின்னமா ஆகிட்டு இருக்கோம். ஆக இந்த நீதி சாஸ்திரத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடம் இந்த 5ஆம் பாவகம். அதுக்கடுத்து நல்ல வார்த்தைங்க, இது ரொம்ப முக்கியங்க. வந்தவங்களை வாங்க இருங்க சாப்பிட்டீங்களா, கொஞ்சம் தண்ணி குடிங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த முன்னோர்கள் சொல்லி வைத்த அந்த விஷயம், இது ரொம்ப காலத்துக்கும் இது நமக்கு தேவைப்படுதுங்க. அது இன்னைக்கு ஒரு அடிப்படை பண்பு கூட இல்லாம நிறைய இடங்கள் போய்கிட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் வேகம், எதை எடுத்தாலும் ஸ்பீடு, எதற்காக என்பதே தெரியாமல் போய்கொண்டிருக்கிறோமாக. இந்த நல்ல வார்த்தை அதை பேசக்கூடியது, அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடம் அந்த 5ஆம் பாவகம். அது மட்டும் இல்லாம இப்போ பொதுக்கூட்டத்துல பேசணும், பொதுக்கூட்டத்துல பேசணும். அப்ப அந்த பொதுக்கூட்டத்துல செல்வராஜ் நடராஜன் ஐயா மியூட் போடுங்க, பேசுறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. செல்வராஜ் ஐயா மியூட் போடுங்க. பொதுக்கூட்டத்தில் நாம் பேச வேண்டும் என்றால் தயக்கம் வரக்கூடாது. நாம் செய்வது சரியோ தவறோ, நன்மையோ தீவையோ, நம் மனதில் பட்டதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதிலிருந்து நாம் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்க கூடாது. அப்ப எந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், அது ஆன்மீக கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பத்திரிகை கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆக அந்த இடத்தில் நம்மளுடைய ஒரு தனித்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு 5ஆம் பாவகம் வேலை செய்ய வேண்டும். அந்த 5ஆம் பாவகம் இயக்கப்பட்டால், இயங்கினால் நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு கூட்டத்திலும் உங்களை நிலைநிறுத்தி முன்னிறுத்தி செல்ல நல்ல ஒரு கருவியாக அந்த 5ஆம் இடம் நமக்கு வாய்க்கும். இதெல்லாம் நாம இந்த 5ஆம் இடத்தின் மூலமாக அறியக்கூடிய விஷயங்கள். ஆக இந்த 5ஆம் பாவகம் ஒருவருக்கு சிறப்பாக வாய்த்து விட்டால், இந்த விஷ்ணு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடம் சிறப்பாக அமைந்து விட்டால், அவருடைய எதிர்காலத்திலே அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும், இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை சகித்து கொண்டு தானும் நன்றாக இருந்து பிறர்களை நன்றாக வாழ வைக்கும் இயலும் என்பது என்னுடைய கருத்து. ஆக இந்த 5ஆம் பாவம், இப்ப உதாரணத்திற்கு ஒருவருக்கு சிம்ம லக்கணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிம்ம லக்கணத்திற்கு 5ஆம் பாவகம் என்று எடுத்துக்கொண்டோமானால் குரு பகவானுடைய தனுசு ராசியானது வருகிறது இல்லையா? அது கால புருஷனுக்கு பாத்தீங்கன்னா 9வது இடமாகவும் வருகிறது. அப்ப 9வது இடம் காலபுருஷனுக்கு, இந்த சிம்மலக்கணக்காரர்களுக்கு 5ஆம் இடம் குரு பகவான். அந்த 5ஆம் இடத்து குரு பகவானானவர் எங்கே இருந்தா நமக்கு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, 5, 9 இந்த இடங்களில் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் நல்ல வழியிலே நடப்பார். அறத்தை செய்யக்கூடியவராகவும், நல்லவற்றை பேசக்கூடியவராகவும், நல்ல செயல்களை செய்யக்கூடியவராகவும், மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழக்கூடியவராகவும் இருப்பார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆனால் ஒரு இடத்தில் குரு நின்றால் அந்த இடம் பால் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார் இல்லையா ஜோதிடத்துல. அப்ப என்ன செய்யணும், அந்த குருவோடு ஏதாவது ஒரு சுப கிரகம் சேர வேண்டும். அப்போ 2க்குரியவனே சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சிறப்பான எதிர்காலம் கண்டிப்பாக வரும். 11க்குரிய லாபாதிபதி அங்கே சேர்ந்து விட்டார், சிறப்பாக இருக்கும். 9ற்குரிய செவ்வாய் பகவான் அந்த குரு பகவானோடு சேர்ந்து விட்டால் சிறப்பாக இருக்கும். குருமங்கள யோகத்தை கொடுத்து விடும் இல்லையா? ஆக குருமங்கள யோகம் கிடைத்து விட்டால் அந்த பையனுக்கு தந்தையார் நல்லா சிறப்பாக அமைந்து விடுவார். அவருக்கு பூர்வக புண்ணியம் சிறப்பாகிவிடும்.
தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அதுதான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா 5வது இடம்ங்கிறது தெய்வ கடாட்சம். ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்திலே ஒரு பாவ கிரகம், அதாவது கேதுவோ நின்றுவிட்டால் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திர தோஷம் ஏற்படும். ராகுவோ கேதுவோ 5ல போய் உட்கார்ந்துட்டா அந்த இடம் என்ன செய்யும்? புத்திர தோஷத்தை கொடுத்து விடும். திருமணமாக இருந்தால் குழந்தைகளை கிடைப்பதை தள்ளி போட செய்யும். ஹலோ சசி மேம், கொஞ்சம் மியூட் போடுங்க. பேசுறவங்களுக்கு டிஸ்டர்ப் படுத்தாதீங்க. நடுவுல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பேசுறதை கேட்கறதுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கேட்க முடியும்? ஐயா நீங்க பேசுங்க ஐயா. நல்லதுமா, சந்தோஷம். ஆக அந்த 5ஆம் இடத்துல 5ஆம் பாவகத்தில் ஏதாவது ஒரு தீய கிரகங்கள் நின்று விட்டால் அவைகளால் நமக்கு என்ன செய்யும்? வாழ்வில் சற்று பின்னடைவை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே நேரத்தில் லக்னாதிபதி வீட்டில் குரு பகவான் இருந்த அந்த 5ஆம் வீட்டை பார்வை செலுத்தினால், குருவே தன் வீட்டை தனுராசியை பார்த்து விட்டால், அந்த இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய பாவத்தன்மை மாறி சுபத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஆகவே என்ன செய்வோம்? நம்ம நினைப்போம் கேது இருக்கேன், அப்ப குழந்தை பிறக்கிறது லேட் ஆயிருமே, குழந்தை பாக்கியம் இருக்காதோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் லக்னத்தில் குரு பகவான் இருந்து அந்த அவர் விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வையை தனுசு ராசிக்கு செலுத்தும் போது அங்கே கேது இருந்தாலும் கூட கேது திசையிலோ அல்லது குரு புத்தியிலோ குரு திசையிலோ அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக என்ன செய்யும்? குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்க கேதுவோடு இருக்கும் போது ஆன்மீகத்தில் அந்த ஜாதகர் சிறந்து விளங்குவார். அவர்கிட்ட போய் நீங்க எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. அவரே மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருப்பார். இதை கொடுக்கக்கூடியது யாருன்னா அந்த பூர்வ புண்ணியமாக இருக்கக்கூடிய குருவருள் இருந்தால் என்ன செய்யும்? திருவருள் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? துணிஞ்சு செய்யலாம். அதுவும் சூரியனுக்கு சிம்ம லக்கணத்துக்கு 5 குரு பகவானுடைய வீடா தனுசு ராசி இருக்கிறதுனால அந்த குரு பகவான் லக்கணத்துல இருந்து பார்த்தா அந்த குரு பகவான் 9ஆம் இடமாக 1ஆம் பாவத்தை பார்த்தால் நமக்கு எல்லாம் எல்லாமே வாழ்க்கையில் சித்திக்கும். ஆகவே இந்த 5ஆம் பாவகம் என்பது ஒரு நல்ல ஒரு பாவகம். அந்த பாவகம் பூர்வீக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. 5ஆம் பாவத்தினுடைய சிறப்பு, அதாவது 5ஆம் பாவத்தினுடைய சிறப்பை நன்றாக விரிவாக சொன்னீர்கள் ஐயா. உங்களுக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்கள் பேசிய தலைப்புல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்பார்கள். அவர்களுக்கான பதிலை அவர்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நன்றி, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன வணக்கம்? வணக்கம் யா, சொல்லுங்க. யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? கடையத்துல இருந்து யோகி முருகன். ஐயா வணக்கம் யா, வணக்கம். சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்க. உங்க ஆசீர்வாதம் சொல்லுங்க ஐயா. கேள்வி கேட்கக்கூடியவங்க தயவு செய்து தங்களுடைய வீடியோவை ஓபன் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. தயவு செய்து வீடியோவை கொஞ்சம் ஓபன் பண்ணி கேளுங்க. ஏன்னா நம்ம கேட்கறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அதுதான். நன்றி ஐயா, கேளுங்க. இப்போ ஓகேனா? ஐயா வணக்கம். ஓகே, சூப்பர்யா. உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம், மிக்க சந்தோஷம். அதான் அந்த ஒரு நிறைவு கூட இப்ப கோடி நன்மை என்பது போல் உங்களை பார்த்தாச்சு. ஐயா சொல்லுங்க. ஏன்னா 5ஆம் பாவம்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை தொடவே இல்லையா? நீங்க குலதெய்வத்தை நான் சொல்லிட்டேனே ஐயா. எடுத்த உடனே நீங்க ஃபுல்லா என்ன பண்ணிட்டு விளக்குங்கன்னு எதிர்பார்த்தேன். அதாவது குலதெய்வம் என்பது நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது. ஒருவருக்கு 5ஆம் இடம் குலதெய்வம் ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே சிறப்பான கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அவருடைய குலதெய்வம் அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன் ஐயா. நன்றியா, நன்றியா, சிறப்பு. நன்றிண்ணா, நன்றி நன்றி. சரியா 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 சரியா, ரொம்ப சந்தோஷம்.
ஐயா வணக்கம். நான் வெளியூர்ல இருந்தனால வர முடியல. இப்பதான் டிராவல்ல இருந்து வந்தேன். ரொம்ப உங்களோட சந்தோஷம்மா. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்க, வந்து பேசுங்க. நான் நன்றி கேக்குறேன். நன்றி. உங்களுடைய அதுக்கப்புறம் வழிகாட்டுதலுக்கு என்றைக்கும் நான் தலை வணங்குகிறேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அம்மா வாழ்த்துக்கள், போன்றவர்களை வாழ்த்துக்கள். எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டுருக்கீங்கல்ல. எப்பேற்பட்ட இதுல கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீல்ல. நிறைய பேசுங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க நிறைய வந்து பேசுங்க. வாரத்துல ஒரு தலைப்புங்கிற மாதிரி எடுத்து பேசுங்க. கண்டிப்பாக நமது மகளிர் கூட்டமைப்புல நிச்சயமாக எனக்குன்னு ஒரு அங்கீகாரம். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நாங்களும் கத்துக்குவோம். நன்றிம்மா, சிறப்புமா. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சத ஒரு விஷயங்களை சொல்லும் போது எல்லாருமே வளர்றோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நிச்சயமாகம்மா, அதை நம்ம வரவேற்றே ஆகணும். ஜோதிட கலை என்பது கற்றது கையளவுங்கிற மாதிரிதான். புரிந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம முத்துக்கள் போல கடல்ல ஆழ்கடல் போய் முத்துக்கள் எடுக்கிற மாதிரிதான். அப்பப்ப அந்தந்த விஷயங்கள் புலப்படும். அதுவே சில நேரம் நமக்கே மறந்து போகும். கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. வணக்கங்க. நன்றிம்மா. ஐயா வணக்கங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து துளசிமணி பேசுறேங்க ஐயா. அம்மா, கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து துளசிமணி பேசுறேங்க ஐயா. நன்றிம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப என்னுடையது கடக லக்னங்க ஐயா. விருச்சக ராசிங்க. 5ஆம் பாவத்துல சந்திரனும் கேதும். சந்திரன் நீசமா இருக்கிறாருங்க, லக்னாதிபதி. சரி. குலதெய்வம் எங்க வீட்டுக்காரருக்கு சேர்ந்த குலதெய்வம் அவங்க ஒண்ணு சாமி கும்பிடுறாங்க. ஆனா சாமி கும்பிடுறாங்க? குலதெய்வம் தெரிஞ்சு கும்பிடுறாங்களா? ஆமாங்க, அவங்க கும்பிட்டு இருக்காங்க. சரி. பெண் தெய்வத்தை எடுத்து வணங்கணும்னு சொல்லி பெண் தெய்வத்தை எடுத்து இப்ப நான் வணங்கிட்டு இருக்கிறேங்க ஐயா. சரிம்மா. பெண் தெய்வம் தான் முதல் கும்பிட்டு இருந்தாங்களாமா. அதனால அப்ப அதை எடுத்து வணங்கிட்டு இருக்கிறேங்க. குருவும் ராகுவும் 11ஆம் பாவத்துல ரிஷபத்துல உட்கார்ந்து இருக்காருங்க ஐயா. 11ஆம் பாவத்துல ரிஷபத்துல, கடகலக்கணத்துக்கு ரிஷபத்துல இருக்காங்க ராகுவும் குருவும். சொல்லுங்கம்மா. ஆமாங்க ஐயா. 7ஆம் பார்வையா பாப்பாங்களே. அதாங்க ஐயா, 7ஆம் பார்வையே பாக்குறாங்க. அதனால நல்லதுதான். சிறப்புமா, நல்லா இருக்குமா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. குரு சண்டால யோகம், சந்திரன் கேது. அதனால குரு கேது பாக்குறாரு, குரு சந்திரனை பாக்குறாருமா. குரு மங்கள யோகம், ஆன்மீகம். கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குமா. உங்க வீட்டுக்காருக்கு உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்க பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பாரு. நீங்க கூப்பிடாமலே ஓடி உதவி செய்வாருமா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களாட்ட பெரிய குருமார்களோட ஆசீர்வாதத்துல எல்லாமே நல்லா நடக்கணுங்க. நீங்க 5ஆம் பாவம் எடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நல்லா கடகலக்கணம் பாத்தீங்களா? கடகலக்கணம் பாத்தீங்களா? பொட்டியை வச்சு அள்ளிக்கிட்டே இருக்கலாம். எப்பயும் கவலைப்படாதீங்க. ஒரு சொத்து உங்களுக்கு எப்பொழுதுமே ஒதுங்கி இருக்கும். சரிங்க ஐயா, சரிங்க. மூலமா ஒரு சொத்து உங்களுக்கு எப்பொழுதும் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்கல்ல, ஸ்டாண்டர்ட் அப்மார்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சரிதானா? அது உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுமா. அதை நீங்க என்னைக்கும் போற்றி வணங்கிக்கோங்க. சிறப்பா இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுமா, நல்லது. வாழ்த்துக்கள் ஐயா. ஒரு கேள்வி ஐயா, ஒரு கேள்வி. அதாவது ஒவ்வொரு ஜாதகர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வமே எங்களுக்கு தெரியல, தெரியாமலே இவ்வளவு காலம் நாங்க எங்களுக்கு இஷ்ட தெய்வங்களா கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழிமுறைகள் அப்படின்னு இருந்ததுன்னா அதை சொல்லுங்க ஐயா. அதாவதுமா, நான் இப்ப சொன்ன மாதிரி குலதெய்வம் அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு காலபுருஷ தத்துவத்தைப்படி 5ஆம் பாவகத்தை முதல்ல பார்க்கணும். அதற்கடுத்தபடியா என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த ரெண்டையும் பார்த்தாலே ஓரளவு அவங்க குலதெய்வம் நிச்சயமா அடபடும். அது என்ன தெய்வம், கையில அருவா வச்சிருக்குமா, ஆண் தெய்வமா, பெண் தெய்வமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக இணைவுகள், இப்ப இந்த அம்மா சொன்னாங்கல்ல, அது மாதிரி கிரக இணைவுகள் இருந்தா கூட அந்த தெய்வம் ஆணா பெண்ணா, அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடம் எங்க, ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கா, இல்ல இந்த மாதிரி நல்ல டவுனுக்குள்ள இருக்கா, அந்த மாதிரியான விவரங்களையும் நம்ம என்ன செய்யலாம், நிச்சயமாக அறுதியிட்டு சொல்ல இயலும்மா. நல்லது நல்லது நல்லது. நன்றியா. கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் வெளியே போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். இப்பதான் பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் சார். என் பேர் பவானி சங்கரி.
வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு. சொல்லுங்கம்மா. கடக லக்னம், 5ல புதன் சனி கேது இருக்காரு. கடக எப்படி லக்கணம். இருக்குங்க? கடக கடக லக்னம். லக்கணம். சரி, 5ல சனி புதன் கேது இருக்காங்க. ஆமா. சரிம்மா, குரு பார்வை எதுவும் இருக்காம்மா? குரு எங்க இருக்காரு? குரு தனுசுல இருக்காருங்க ஐயா. தனுசுல இருக்காரு. சரி, செவ்வாய் எதுலமா இருக்காரு? செவ்வாய் வந்து கும்பத்துல இருக்காரு. செவ்வாய் கும்பராசி, செவ்வாய் கும்பத்துல. செவ்வாய் வந்து கும்பத்துல இருக்காரு. ஆமா. அம்மா நீங்க வந்தும்மா ஆ ஆன்மீகத்தை வந்து நீங்க ரொம்ப சிரத்தையா பண்ணணும்மா. தெய்வ வழிபாடு நீங்க வந்து கண்டிப்பா சிறப்பா பண்ணணும்மா. இது பையனுக்கு பையன்து சார் இது. சரி, பையன் என்ன பண்றாரு? பையன் ஐடி வேலையில இருக்கு. அப்படியாம்மா? சரி, ஆமா. இப்ப என்ன கேட்க வரீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, இந்த குலதெய்வம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஆமா, எங்களுக்கு பெண் தெய்வம் தான் கும்பிடுறோம். ஆண் தெய்வமும் இருக்கா எங்களுக்கு? என்ன இல்ல அதாவதும்மா என்னோட. நான் ஆண் தெய்வம் இருக்கான்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கடக லக்கணம்னு சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா, சந்திரன் எங்க இருக்காருமா? சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் கும்பத்துல செவ்வாயோட இருக்காரு. ஆமா. சரிம்மா, இப்ப வந்து உங்களுக்கு கடக லக்கணம், லக்கணத்துக்கு 5ல வந்து சனி புதன் கேது இருக்காங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கருப்பு தெய்வம், காத்து கருப்புன்னு சொல்றாங்கல்லம்மா, அந்த மாதிரி ஒரு ஆண் தெய்வம் நிச்சயமா உங்களுக்கு துணை நிக்குதுமா. ஒரு கருப்பசாமி மாதிரி ஒரு தெய்வம் நிச்சயமா உங்களுக்கு. எங்களுக்கு வந்து மாரியம்மன் தான் சார், அம்மச்சார்னு சொல்லுவாங்கல்ல. இல்லம்மா, அம்மன் நீங்க கும்பிடுறது ரைட்டுமா. நீங்க அதான் வந்து ஒரு அங்கேயே வந்து வெளியே வந்து காத்தவராயன்னு இருப்பாரு, அவரே தானுங்களா? அருவா வச்சிருக்காருல கையில காத்தவராயன்? இல்ல, அவங்க ஒரு இது மாதிரி வச்சு கும்பிடுறாங்க, கல்லு மாதிரி வச்சு கும்பிடுறாங்க. அதாவதுமா சனி வந்து இருள், அதே மாதிரி புதன் வந்து காத்து, இவங்க வந்து சம்பந்தப்படுறதுனால நிச்சயமா அதுக்குத்தான் நான் சொன்னேன், காத்து கற்பு உள்ள தெய்வம் வந்து உங்களுக்கு. கேது சம்பந்தப்பட்ட நிச்சயமா ஆன்மீகத்துல ஒரு, அதே மாதிரி அங்க சந்திரமங்கலம் யோகம்ங்கிற மாதிரி லக்கணத்துக்கு 8ல பாத்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க இல்லையா? ஆமா, அது வந்து செவ்வாய் வந்து ஆண் வீட்டுலதான் இருக்காரு. ஆமா, அதனால வந்து உங்களுக்கு வந்து பெண் தெய்வம் இருந்தாலும் கூட அது ஆண் தெய்வத்தினுடைய சாயல்ல உங்களுக்கு நல்லது செய்யுமா. நாங்க முருகரை போய் கும்பிட்டுட்டு வந்துருவோம் சார், பழனிக்கு போயிட்டு. சிறப்புமா, அதே பத்தியெல்லாம் வந்துருச்சா? சிறப்பு தான். முருகன்னால கையில வேலோட தான் இருப்பாரு. இங்க போய் பொங்கல் வச்சோம்னா அங்க போய் மொட்டை அடிச்சுட்டு காது குத்திட்டு வந்துருவோம். கண்டிப்பாக செய்யுங்க. நேரம் கிடைக்கல திருச்செந்தூர் போயிட்டு வாங்கம்மா. திருச்செந்தூர் இப்ப போன மாசம் போயிட்டு வந்தோம் சார். நீங்க வந்து அங்க போய் அங்க உள்ள சூரசம்ஹார மூர்த்தி இருக்காருமா. அந்த சூரசம்ஹார மூர்த்திக்கு வந்து நீங்க வியாழக்கிழமை போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பையனுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குமா. சரி. ஆமா, நீங்க அதை வந்து கொஞ்சம் கடைபிடிங்க. என்ன, சென்னையில இருக்கேன் சார், எனக்கு வந்து அது வாய்ப்பு கிடைக்கிறது. சரிம்மா, சென்னையில உள்ள முருகனை போய் பாருங்களேன், அவ்வளவுதானா? அதான் சரி. இங்க முருகன் நான் இன்னொன்னு சொல்லுவேன், அதாவது வாய்ப்பு கிடைக்கலைங்கிறத விட வாய்ப்பை உருவாக்குங்கன்னு நான் சொல்லி தருவேன். நமக்கு ஒரு விஷயம் நடக்க போது, ஒரு நல்லதை ஒண்ணு கேட்க போறோம் அப்படின்னா நாம தான் அந்த இடத்தை தேடி நாடி ஓடணும். அது என்னை பொறுத்தளவு அது சொன்னாங்கன்னு தான் சார் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன், போன மாசம் போயிட்டு வந்தேன். பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மகத்துவமான நாட்கள்ல மாசி மகம், ஒரு கடைசி, இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாட்கள்ல போய் நீங்க முருகப்பெருமான தரிசனம் பண்ணும் போது உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய, இப்ப உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுபகாரியம் தடைபடணுமே? அப்படி எதுவும் இல்லைங்க. இருக்கா? இல்ல இல்ல, யாருக்காவது வரன் வந்து ஏதாவது தட்டி போய்? இல்ல இல்ல, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். லேட் மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு குடும்பத்துல? இல்ல இல்ல இல்ல, குடும்பம்னா இப்ப நான் மட்டுமா? எனக்கு இல்ல, எங்க மச்சனம் வீட்டுல அந்த மாதிரி. ஆமா, அப்புறம் அவங்களும் உங்களோட சேர்ந்தவங்க தானே? மச்சனம் வீட்டுல இருக்காங்க. அதான் கேட்டேன், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களை சொந்த பந்தங்கள்ல நிச்சயமா ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வந்து போய் சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மாற்றம் தெரியுமா. சரியா? சரி, நல்லதுமா, நல்லதுமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, சொல்லுங்க.
வணக்கம் ஐயா. ஏழிசை வல்லபி கோவையிலிருந்து பேசுறேங்க ஐயா. கோவையிலிருந்து ஏழிசை வல்லபி என்னுடைய பேருங்க ஐயா. சூப்பர்மா. ஏழிசை பல்லவி, அருமையான ஆமாங்க பேரு. ஐயா. உண்மையில உங்க பெத்தவங்க ரொம்ப சிறப்பானவர்களா இருக்கணும். ஆராய்ந்து பார்த்து அற்புதமான பேரை உங்களை சூட்டியிருக்காங்க. 7 இசைகளையும் நீங்க எப்பொழுதும் அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே அவங்க அந்த பேர்லயே அமைச்சு கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. எங்க அம்மா தமிழ் பண்டிட்டுங்க ஐயா. சிறப்புமா. எனக்கு நான் கன்னி ராசி கன்னி லக்னங்க ஐயா. 5ஆம் இடம் மகரம். மகரத்துல சனி, சனி பகவான், கேது பகவான், குரு பகவான் 3 பேரும் இருக்காங்க ஐயா. குரு நீச்சமாயிருக்கிறதுனால குருவினுடைய பலன்கள் எனக்கு கிடைக்குமா? சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா இடையில கேது பகவானும் அங்க இருக்காரு. அதனால குருவினுடைய பலன்கள் எனக்கு முழுமையா அனுபவிக்க முடியுமா? ஏன்னா நீச்ச குருன்னு சொல்றாங்க. அம்மா, குரு என்ன சாரம் வாங்கியிருக்காருமா? குரு திருவோணமா? குரு திருவோணம் தான் சார். திருவோணம் 1ஆம் பாதம் சார். திருவோணம் 1ஆம் பாதம்ங்கும் போது அங்க செவ்வாய் வீட்டுல வந்தாரு. சரிங்க சார். அம்சத்துல எங்கம்மா வராரு? செவ்வாய் வீட்டுக்கு வந்துறாரா? ஆமா சார், செவ்வாய் தான் இருப்பாருங்க சார். அந்த பக்கம் சிம்மத்துல வருவாருங்க சார். மேஷத்துல வந்துறாரா? திருவோணம் சந்திரன். இல்லம்மா, நீங்க திருவோணம் தானே சொல்றீங்க அவர் வாங்கியிருக்க பாதம்? ஆமாங்க சார், திருவோணம் சந்திரனோட நட்சத்திரம் மேஷத்துலதான் வரும். ஆமாங்க சார், நவாம்சத்துல வாங்கியிருக்காரு இல்லையா? ஆமாங்க சார். போது உங்களுக்கு மேஷத்துல அங்க குரு வந்து நல்லா ஆயிட்டார் சார். சொல்லுங்க சார். அவரு வேற யாரும் அம்சத்துல பாக்குறாங்களாமா? அவரு வேற யாரும் பாக்கலைங்க சார். சரி, உங்களுக்கு செவ்வாய் எங்க இருக்காருமா? என்னுடைய செவ்வாய் விருச்சிகத்துல இருக்காருங்க சார். விருச்சிகத்துல ஆட்சியா இருக்காரு இல்லையா? செவ்வாய் சனி செவ்வாய் பார்வை இருக்கு. ஆடியோ தெளிவா இல்லைங்க சார். ஆடியோ கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குதா? எனக்கு உங்க வாய்ஸ் கேக்குதே. இப்ப கேக்கு. கொஞ்சம் வேற யாரோ மியூட் போட்டிருக்காங்க. சார் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில வாங்க. அம்மா எலிசை அம்மா இருக்கீங்களா லைன்ல? இருக்கேன் சார், இருக்கேன் சார், இருக்கேன் சார். அப்பவும் கேட்க மாட்டேங்குதுங்க சார். அம்மா, இப்போ வந்து உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய நேரம் வந்ததால் தான் இந்த டாபிக் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில குருவால கிடைக்க வேண்டிய யோகம் இப்பதான் கிடைக்க போகுது. கடகத்துல குரு பகவான் வரப்போறாரு. கடகத்துக்கு குரு பகவான் வரும்போது கண்டிப்பாக உங்களை பார்ப்பார். சரியா? உங்களுடைய மனக்கவலையை அந்த முருகப்பெருமான் தீர்த்து வைக்குமா? நன்றிங்க சார், நன்றிங்க சார். நன்றிமா, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த தேசிய மகளிர் ஜோதிடர் நல கூட்டமைப்பில் இதுகாரும் நான் 5ஆம் பாவத்தை பற்றி எடுத்து வையம்பினேன். என்னோடு பயணித்த அவரவர்கள் சந்தேகங்களை கேட்டார்கள். எனக்கு தெரிந்த வரையில் அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் நான் படித்த வகையில் உள்ளவற்றை எடுத்து சொல்லியுள்ளேன். தொடர்ந்து இந்த லைனில் யாராவது இருந்தீர்களானால் தாராளமாக உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அடியேன் அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். தூத்துக்குடியிலிருந்து திருமுறை ஆவண்ணா கைலாசம் ஜோதிட கலாநிதி. சொல்லுங்கம்மா, வேற யார் இருக்கீங்க? ராஜேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. ராஜேந்திரன் ஐயா, எந்த ஊர்ல இருக்கியா? திருவாரூர், கேரளாவில இருந்து பேசுறேன். திருவாரூர் மாவட்டம், மன்னார்குடி.
அப்பா பெரிய தேருக்கு ஒரு அதிபதி இல்ல, நீங்க இருக்கிற ஊரே பெரிய இடம் இல்ல. ஆமாய்யா ஆமாய்யா 63 காட்சி கொடுத்திருக்காங்க சிவனும் பார்வதி பிறந்தாலே முத்தி. திருவாரூர் பிறந்தாலே சிறப்புயா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, அதாவது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெற்றி பயணம் தொடரட்டும் ஐயா. நன்றியா, நன்றி. சொல்லுங்க. மிதுன லக்கணம் குரு போய் பாதகாபதியா போய் லக்கணத்திலே உட்கார்ந்து கன்னிராசி. ராகு 12ஆம் இடத்துல ரிசவத்துல உட்கார்ந்துருக்கு. கே 6ஆம் இடத்துல போய் மிதுன லக்கணம் 6ஆம் லக்கணத்துல உங்களுக்கு ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதியா? மிதுன லக்கணம், லக்கணத்துல 7க்கு அதிபதியான குரு பகவான் 10க்கு அதிபதியான குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு. ஆமா ஆமா பாதகாபதி. வீடு கொடுத்த புதன் எங்க இருக்காருயா? 6ல போய் மறைஞ்சு நிக்கிறான். ஆறுல சூரியன் கேது எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. நான் சொல்றது கேக்குதுங்களா? கேக்குதியா? விருச்சிகத்துல புதன் இருக்காரு. ஆமா சரியா? சூரியனும் கேது இருக்கு அதுல. சூரியனும் கேது அதுல இருக்கு. சூரியன் கேது புதன் விருச்சிக ராசியில இருக்காங்க. 7ல போய் 7ஆம் இடத்துல மிதுன தனுசுல வந்து சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கு 7ல. அதாவது தனுசு ராசியில சுக்கிரன் செவ்வாய் இணைவு. ஆமாயா 7ஆம் இடத்துல. நீங்க கவலைப்பட வேண்டாம். லக்கணத்துல குரு இருக்காரு, அவர் நமக்கு பாதகாதிபதியே. அப்படி வந்து உட்கார்ந்து உங்களுடைய லக்கணத்துக்கு 5வது இடத்திற்குரியவர் யோகாதிபதி. இப்ப நேரம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், 5ஆம் பாவகம் சிறப்பான இடம். 5க்குரியவர் 7ல இருக்கும்போது 7க்குரிய அந்த இது உங்களுக்கு கொடுப்பார். சொத்து சுகங்கள் பெண்டாட்டி மூலமாக கிடைக்கும். ஆச்சா? 2வது குரு தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் உங்களை வந்து கெடுக்க மாட்டார். கேரண்டி, உங்களுடைய லைஃப் கேரண்டியா. அவர் வந்து குரு தனது வீட்டை தானே பார்ப்பதனால அவர் இயற்கை சுபர். உங்களுடைய யோகாதிபதியை வந்து இயக்குறார். 10வதுக்கு செவ்வாய் வேற இருக்காருன்னு சொல்லி இருக்கீங்க இல்லையா? ஆமா 7ல. அதனால குரு மங்கள யோகம் இருக்கியா? சரி. அதனால நீங்க வந்து உங்களுக்கு இப்ப என்ன தசை என்ன புத்தி அது தெரியல எனக்கு. சனி தசை நடக்குது. 8ஆம் இடத்து தசை நடக்குது. சனி தசை 8ல இருந்து சனி தசை நடத்துறான். 8ஆம் அதிபதி தசை 8ஆம் அதிபதி தசை நடக்குது. ஆமா 8ஆம் அதிபதி உங்களுக்கு எங்க இருக்காருயா? இப்ப காலபுருஷ தத்துவப்படி 11ல இருக்காரு. உங்க லக்கணத்துக்கு ராசிக்கு வந்து 6ல இருக்காரு. 6ல சனி இருந்தா உங்களுக்கு வந்து கெடுக்க மாட்டாரு, நல்லதான் செய்வார். 8ல இருக்காரு சனி பிறப்புல. ஏன்னா ராசிக்கு 6ல இருக்கிறாரு. இப்ப சனி ராகுவோட சேர்ந்து இருக்காரு. இனிமே தான் உங்களுக்கு பயணப்பட போறார். 7க்கு வர போறாரு. அப்படி வர்ற காலகட்டத்துல கொஞ்சம் மனைவியிட்ட பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் சுமூகமா இருங்க. ஒருத்தருக்கு ஒரு அன்னோன்யமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டோம். நீ விட்டு கொடுப்பியா நான் விட்டு கொடுப்பேனா அப்படிங்கறது போட்டி போடாம, நீ அடிச்சா நான் வாங்கிக்கிறேன், நான் அடிச்சா நீ வாங்கிறேன்னு கேட்டு யாராவது ஒருவர் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். பரிகாரம் சொல்லுங்க. கோயில் பரிகாரம் கண்டிப்பா. நண்பர்கள் முக்கியம். நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவார்கள். ஆகவே நண்பர்களிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேச வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. கூட்டு தொழில்னாலும் சரி எதுனாலும் சரி பார்த்து கவனமாக வார்த்தைகளை கையாளுவதில் கவனம் தேவை ஐயா. குழந்தைகளாலும் மனைவியாலும் பிரச்சனை. அதனாலதான் கேக்குறேன். பத்திலாம் ஏன்னா அட்டமாதிபதி தசையா, அட்டமாதி தசை வரும்போது கொஞ்சம் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்க கடக்க முயற்சி பண்ணுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. என்ன புத்தியா ஓடுது? சனி தசை என்ன புத்தி? இன்னும் பாக்கலையா? பரவாயில்ல. உங்களுக்கு சனி வந்தியா 9க்குரியவரும் அவர் தான். இதுவரைக்கும் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அந்த கவலை இனிமே ஓரம் கட்டிடலாம். நாம மத்தவங்க மாதிரி சிரிக்க நினைச்சீங்கன்னா இனிமே சிரிப்பீங்க. நாம மத்தவங்க மாதிரி சந்தோஷம்
முடியலன்னு நினைச்சீங்கன்னா இனிமே சந்தோஷமாக இருப்பீர்கள். சரிதானா? ஆமா. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். பரிகாரம் என்று கேட்கிறீர்கள். பரிகாரம் சொல்லுங்க. தெய்வ வழிபாடு. பரிகாரம் சொல்றேன் ஐயா, பரிகாரம் சொல்றேன் ஐயா. தெய்வ அதாவது வழிபாடு. ஐயா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நானும் பேசிட்டு இருக்கேன். யாராவது ஒரு ஆள் தான் பேசணும். இப்பதான் சொன்னேன் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம்னு. நீங்க அங்க பேசிக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்கன்னா ஒண்ணு அவங்க சொல் கேட்கணும், இல்லைன்னா என் சொல் கேட்கணும். ஏதாவது ஒரு லைனை கட் பண்ணுங்க, ஒரு லைனுக்கு வாங்க. சரியா சரியா. ஐயா உங்க வாய்ஸ் தான் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. ரொம்ப போன் பக்கத்துல போகாம கொஞ்சம் தள்ளின மாதிரியே வச்சு பேசுங்க ஐயா. உங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆகி வருது. கைலாசம் ஐயா கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரியே பேசுங்க. ரொம்ப பேசுங்க. இப்ப கேக்குது. பேசுங்க. அப்பப்ப வந்து எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு நன்றி. ஏன்னா எனக்கு அவங்க சவுண்ட் வரலையா இல்ல ஏன் சவுண்ட் அவங்க கேட்டான்னு ஒரு டவுட். இல்ல உங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆகி வருது. சரிம்மா இப்ப சரியாயிருச்சா? ஓகே இதே மாதிரி பேசுங்க. நல்லா இருக்கு. அவங்க கூப்பிடுங்க, லைனுக்கு வர சொல்லுங்க. ஐயாவா திருவாரூர் ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து சனி தசை நடக்கிறதுனால ஐயா பிரதோஷ கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போங்க ஐயா. போவீங்களா கோயிலுக்கு? போவேன். பிரதோஷ காலங்கள்ல கோயிலுக்கு போய் விபூதி அபிஷேகம் கொடுங்க ஐயா. விபூதி வாங்கி கொடுங்க ஐயா அபிஷேகத்துக்கு. அந்த விபூதியை வீட்டுல எடுத்தாந்து வச்சு எல்லாரும் பூசுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போங்க. முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம்யா. அதாவது வீட்டுல பெரியவங்க அவங்களுக்கு வந்து திதி தர்ப்பண காரியங்கள் செய்யாம இருந்தேன்னு கண்டிப்பா கொடுக்கணும்யா. இதுகளை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது போக நீங்க வந்து ஐயா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அமாவாசையில. சரி. ஆள்கை ஊனமா இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அள்ளி கொடுக்கறதுனால கிள்ளியாவது கொடுங்க. சரி. அவங்களுக்கு வடபாயசோட சாப்பாடு கொடுக்க முடியலனாலும் ஒருவேளை ஒரு சாம்பார் சாதமாவது வாங்கி கொடுங்க. சரி. நங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வேண்டியது செய்யுங்க. இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் மூலமா, இந்த செயல்கள் மூலமா நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில மைனஸ் புறம் பிளஸ் ஆயிரும். நன்றியா. ஆமா, அட்டமாதிபதி தசைன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். நோய்கள் நம்மளுக்கு அடிக்கடி தாக்கிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு மாத்த ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, வாழு போய் கத்தி வந்த கதையா இருக்குன்னு. அந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் சந்திக்க வேண்டியது இருக்கும். எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கலன்னு நினைப்போம். இதெல்லாம் கொஞ்சம் மாறும். இப்ப சனி பெயர்ச்சி வருது, அந்த கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும்யா. நன்றியா. பௌர்ணமிக்கு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார். கவலைப்பட வேண்டாம். குலதெய்வத்துக்கு 50 பேருக்கு பௌர்ணமியில சாப்பாடு பண்ணி போடுறோம். டெய்லி காலையில பிள்ளையார் கோயிலுக்கு எறும்புக்கு மாக்கோலம் போட்டுட்டு வரோம். நானே பக்கத்துல சங்கட சதுர்த்தி செய்யறோம். ஒரு 50 பேர் சேர்ந்து செய்யறோம் சங்கட சதுர்த்தி. நல்லதுயா, செய்யுங்க. ரைட். காக்காவுக்கு சாதம் வச்சு வரோம் டெய்லி. சரியா. நன்றியா. வாழ்க வளமுடன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்யா. வாழ்த்துக்கள். அடுத்த முறை உங்களை நான் சிறப்பா சந்திப்பேன். நன்றியா. நன்றி. வணக்கம். நன்றி. கோடான கோடி நன்றி. வாழ்த்துக்கள். வெற்றி பயணம் தொடரட்டும் ஐயா. சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த ஜோதிட சம்பந்தமான கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கும் நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தியை காத்துக்கிட்டு இருக்கு. அம்மா இன்னைக்கு சிறப்பான ஒரு தருணத்துல, சிறப்பான வேலையில, சிறப்பா இந்த 5ஆம் பாவத்தை பத்தி என்னை பேச வச்சுட்டாங்க. ஆகவே எல்லாருக்குமே குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீனத்துல சனீஸ்வரர் போக போறாரு இல்லையா?
அப்ப குருவே வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 9வது வீட்டுல இருக்கக்கூடியவர். அப்பனா தந்தை வழி தந்தை குலதெய்வம், எல்லாருடைய குலதெய்வமும் இனிமே நல்லா அவங்கவுங்க கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு வீட்டுல போய் சனி இருப்பதனால் எல்லோருக்குமே வரக்கூடிய சனி பெயர்ச்சி மிக்க அருமையான நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறது. வேற யாராவது இருந்தீங்கன்னா கேள்வி கேளுங்க. ஐயா, ஒரு சின்ன கேள்வி. எனக்கு வந்து துலாம் லக்னம் ஐயா. துலாம் இப்ப இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே வந்து கிட்ட மாட்டேங்குது. எப்படின்னா இப்ப வந்து துலாம் லக்னம் 5க்குரியவர் வந்து குரு பகவான். 5ல வந்து குரு பகவான் இருக்காரு. அதாவது 5ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கும்பமா வருது. அங்கே வந்து குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் ஐயா. அதே போல இந்த காலபுருஷத்துக்கு 5ஆம் பாவகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் எடுத்துக்கிட்டோம்னா அவரும் இப்ப ஜென்ம லக்னத்துக்கு 12ல இருக்காரு ஐயா. இந்த குலதெய்வத்துக்கான கோயிலுக்கு போகக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது குருவும் சூரியனும் உங்களுக்கு மீனத்துல இருக்காங்களா? இல்ல குரு வந்து கும்பத்துல இருக்காங்க. சூரியன் வந்து கன்னியில. லக்னம் வந்து துலாம் லக்னம். துலா லக்னம், லக்னத்துக்கு 5ல குரு வக்ரத்துல இருக்காரு. சூரியன் கன்னியில, லக்னத்துக்கு 12ல இருக்காரு. ஐயா உங்க வாய்ஸ் கேட்கல ஐயா. யாரு கன்னியில இருக்கா? அம்மா கன்னியில வந்து சூரியன் இருக்காரு, புதன் இருக்காப்ல, மாந்தி இருக்காப்ல. காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துக்கான சூரிய பகவான் கன்னியில இருக்காருன்னு. அதாவதுமா பொதுவா 5 சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதாவது 5க்குரியவர் போய் 6ல உட்கார்ந்துட்டாரு. கூட யாருக்கான்னு சொன்னீங்க? சூரியனோட புதன் மாந்தி. சூரிய புதன் வந்து ஆதித்ய கிருத யோகம். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அந்த இடத்துல உங்களுக்கு உச்சமாத்தான் இருக்காரு புதன். குரு வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு 5க்குரியவர் 5லே இருக்கிறது ஒரு மைனஸ் தான். அப்போ குலதெய்வத்தினுடைய இதை வந்து உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை இருக்கு. அவரை வந்து வேற கிரகங்கள் ஏதாவது பார்க்குதாமா? எப்படியா? அந்த குரு பகவான வேற கிரகங்கள் ஏதாவது பார்க்குதா? குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது வேற கிரகத்துக்கு எதுவுமே இல்லையா? சனி பகவான் பார்க்கல, செவ்வாய் இல்ல செவ்வாயும் பார்க்கல. பார்க்குதானே அம்மா? குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக மிதுனத்துல இருக்கக்கூடிய சந்திரனையும் செவ்வாயையும் பாக்குறாங்க. குரு பகவான் கும்பத்துல இருந்து சொன்னீங்க. சனி பகவான் 4ல மகரத்துல இருக்காப்ல. அதாவது நான் எதற்காக கேட்டேன்னா குரு வாங்கிய சாரம் என்னம்மா? இது ராகு சாரம் சார். ராகு சாரம் சதயம் வாங்கியிருக்காரு. அப்ப கும்பத்துல குரு இருக்காரு. அந்த ராகு எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? ராகு வந்து கடகத்துல. சரி. அதாவது நேரம் 6ல போய் உட்கார்ந்துட்டாரு. ஆமா ஐயா, வாய்ஸ் விட்டு கேட்டு. நீங்க பேசுறது கேட்கல ஐயா. கேக்குதாமா? விட்டு கேட்கவே இல்லை. இப்ப கேக்குதாமா? இப்ப கேக்குது, சொல்லுங்கய்யா. சரிம்மா, நான் வெளியில வந்துட்டேன். சரிம்மா, அதாவதுமா குருவை வந்து லக்கணத்துக்கு 5ல போய் துலா லக்கணத்துக்கு 5ல போய் கும்பத்துல குரு உட்கார்ந்துட்டாரு ஒரு விஷயம். அதே நேரத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகள்னால கொஞ்சம் நமக்கு அப்படி இப்படி ஒரு சில சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வத்தினுடைய அருள் நீங்க கேட்ட மாதிரி கிடைக்காம இருக்கு. நிச்சயமா அது எனக்கே உணர முடியுது. அது வந்து நீங்க சனியினுடைய வீட்டுல இருந்து அந்த சனி வந்து குருவுக்கு வந்து 12ல போய் மறைஞ்சிட்டாரு இல்லையா? ஆமா. மகரத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. பொதுவாமா காலபுருஷனுக்கு 10ல வந்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு சில சூழ்நிலைகளை கடக்க வேண்டியது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள். அதாவது எதையுமே ஒரு இடத்துக்கு 2 தடவை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது 2வது குலதெய்வத்தை வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்துல முன்னோர்கள் வழிபட மறந்துட்டாங்கன்னு என் பார்வையில படுது. அதனுடைய விளைவு கூட இப்படி இருக்கலாம் நான் நினைக்கிறேன்.
சரிங்க ஐயா. நீங்க பரவாயில்லம்மா. நீங்க வந்து அந்த கும்பத்துல குரு இருக்கிறதுனால பெரிய குருமார்களை சந்திச்சு நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்கம்மா. அதுவே உங்களுக்கு சரிங்க ஐயா. வந்து குலதெய்வத்து ஆசீர்வாதத்தை கிடைக்கும். நல்லது ஐயா, நல்லது ஐயா, நல்லது நல்லது ஐயா. குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இருக்கும்போது கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குருவினுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும். பெரும்பாலும் நன்றி முருக ஐயா. வழிபாடு நிச்சயமா பண்ணுங்க. ஓகே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாரு. நீங்க அந்த குமரனையே நினைச்சு சுத்தி வந்து வழிபாடு பண்ணுங்க. கிரிவலம் வாங்க அடிக்கடி. அந்த ஓகே ஓகே கிரிவலத்து மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன மாற்றம் நிச்சயமா நல்ல மாற்றமா இருக்கும்மா. உங்களுடைய நிச்சயம் ஐயா, குறை நிச்சயம் செய்து. நிவர்த்தி ஆகிறதுக்கு இறைவன்ட்ட உங்க குலதெய்வத்துக்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த நன்றி குலதெய்வம் ஐயா, எங்க இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் நல்ல அருள் கிடைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேம்மா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. ஸோ இது வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவத்தினுடைய பற்றிய சிறப்புரை ஆற்றியமைக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வந்து சொத்து சோகம் சேர்த்து வைப்பதை விட அவர்களுக்கான ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரியும் அதை ஒரு எடுத்து சொல்லி முறையும் வந்து நல்லது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் வந்து ஒரு நல்ல கிரகம் இருக்கும் பொழுது அது அந்த நமக்கான தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான முறைகளையும் சொல்லியிருக்கேன். இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கும்போது ஒரு குழந்தைகளுக்கான நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அந்த முன்னோர்களுடைய வழிபாடுகள் அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தையும் 5ஆம் பாவகத்தின் மூலம் வந்து எடுத்து உரைத்தீர்கள். ஸோ இந்த குலதெய்வத்தினுடைய அருளாகட்டும் குழந்தைகளுடைய பாசமாகட்டும் கிடைப்பதற்கான குருவினுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி போன்ற பல கருத்துக்களை வந்து 5ஆம் பாவகத்தின் மூலம் சொல்லி சிறப்புரை ஆற்றிமைக்கு இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள் குரு ஆர்வலர்கள் அனைவருடைய ஜோதிட நண்பர்களுக்கும் சார்பாகவும் தங்களுக்கு கோடான கொடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் உங்களை சந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஐயா. நன்றி, நன்றி, வணக்கம்.